வணக்கம் மக்களே, இந்த வீடியோக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிக்க உள்ள தக் லைஃப் திரைப்படத்தில் பார்த்தோன்னா நடிப்பின் போது ஒரு மிகப்பெரிய விபத்தானது ஏற்பட்டிருக்கு. அதனை பற்றிய முழுமையான தகவலை இந்த வீடியோக்கான பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கூடக்கூடிய உடனுக்குடன் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள உதவியாக இருக்கும். தக் லைஃப் திரைப்படத்தின் சண்டை காட்சியின் போது இந்த பயங்கரமான விபத்தானது ஏற்பட்டிருக்கு. நடிகருக்கு பலத்த காயம். பரபரப்பான இந்த செய்தி தற்போது விக்ரம் படத்தின் மூலம் கோலிவுட்டில் ரீஎன்ட்ரி கொடுத்தவர் தான் கமலஹாசன் அவர்கள். அந்த படமானது வெளிவந்த உடனே பிளாக் பஸ்டர் ஆனது. இதனைத் தொடர்ந்து கமலஹாசன் உற்சாகம் அடைந்தவுடன் அது தொடர்ந்து திரைப்பட நடிப்பது, அது போன்று நம்ம திரைப்படங்களை தயாரிப்பது போன்ற விஷயங்கள் ஆர்வத்தோடு செஞ்சிருந்தாரு. தற்போது அவர் மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் படத்தில் நடித்துள்ளார். மேலும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இந்தியன் 2 படத்திலேயும் கமலஹாசன் நடிக்க உள்ள நிலையில் அந்த படமானது ஜூலை மாதம் வெளியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில் இன்னொரு திரைப்படம் கமிட் ஆயிருக்க கமலஹாசன் தக் லைஃப் திரைப்படத்தில் இந்த ஒரு விபத்தான ஏற்பட்டது. இப்போ இணையத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. கமலஹாசன் ஏற்கனவே விக்ரம் படத்தில் நடிச்சிருந்தார். அந்த லோகேஷ் இயக்கத்தில் நடித்துள்ள அந்த படமானது வெளிவந்தவுடன் வெற்றி பெற்றது. இதனை அடுத்து அந்த ஒரு உற்சாகத்திலே அடுத்த திரைப்படத்துக்கு கமலஹாசன் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தார். அதன்படி இந்தியன் 2, அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியுள்ள தக் லைஃப் படம் அதில் இப்போ நடித்து கொண்டு இருக்கிறாரு. இடையில கஜ் இயக்கத்தின் இயக்கத்தில் ஒரு திரைப்படம் நடிக்க உள்ளார். ஆனால் அந்த திரைப்படமானது டிராப் ஆகிவிட்டது. இப்போ மீண்டும் சண்டை பேச்சாளர் அன்பறிவு அவருடைய திரைப்படத்தில் நடிச்சாரு. ஏற்கனவே இதற்கு முன்பு கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் 2 பேரும் இணைந்து நாயகன் அப்படிங்கிற கிளாசிக் படத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இந்த படமானது மிகப்பெரிய வெற்றி அந்த காலகட்டத்தில் பெற்றது. இன்றாலும் கமலஹாசனுடைய நாயகன் திரைப்படம் பேசப்பட்டு வருது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ மீண்டும் இவங்க 2 பேரும் இணைந்து தக் லைஃப் அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்து வராங்க. இந்த ஒரு திரைப்படமானது ஒரு மிகப்பெரிய இப்போ பேசப்பட்டு வருது, மிகப்பெரிய லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி. மேலும் இந்த ஒரு திரைப்படமானது ராஜ்காம் ஃபிலிம்ஸ் மற்றும் ரெஜயன் ஃபிலிம் இணைந்து எடுத்துகிட்டு வராங்க. மேலும் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் இருந்துட்டு வராரு. இந்த ஒரு திரைப்படத்தில் த்ரிஷா மற்றும் அது மட்டும் இல்லாமல் அபிராமி இவங்க நடிக்க உள்ளாங்க. ஏற்கனவே மன்மத நம்பு அப்படிங்கிற திரைப்படத்தில் த்ரிஷாவோட இணைந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கமலஹாசன் கொடுத்திருந்திருப்பாரு. இந்த படத்தின் ஷூட்டிங் ஆனது மிகவும் விறுவிறுப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருந்தது. இப்போ இடையில் மக்களவைத் தேர்தலாக இந்த படம் ஷூட்டிங் ஆனது நிறுத்தப்பட்டு இருந்தது. இப்போ மீண்டும் விறுவிறுப்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த ஒரு திரைப்படத்தில் துல்கர் சர்மா, ஜெயம் ரவி இவங்க இருவரும் இணைந்து அதுக்கப்புறம் இந்த படத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. மேலும் ஒரு சிறப்பு வாய்ந்த சிம்மு நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்பு ஒரு சில காட்சிகள் வெளியானது. மேலும் இவர் நடிப்பு சிங்கிள் பாட்டு இந்த திரைப்படத்தில் முடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்தது. தற்போது தக் லைஃப் திரைப்படத்தின் ஷூட்டிங் காட்சிகள் இப்போ சென்னை நடைபெற்று வருவதால் இப்போ அந்த ஷூட்டிங்கில் முக்கியமான சண்டை காட்சிகள் இடம்பெற்று இருந்தது. அந்த ஒரு சண்டை காட்சியில் ஜோசப் ஜார்ஜ் இவர் நடிச்சு கொண்டு இருந்தது. அப்போது சண்டையின் போது இவருக்கு எலும்பு முறை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு செய்தி சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இதனை பற்றி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கீழே தெரிவிச்சிருங்க. நன்றி.